வணக்கத்தோடு ஒரு சிறிய வேண்டுகோள். யாராவது உண்மையான திமுகவினுடைய விசுவாசி, நான் சாகும் வரை திமுகவில் தான் இருந்துவிட்டு செத்துப்போவேன் என்று நினைக்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்கள் வீட்டிற்கு சென்று விடுங்கள். யாருக்காவது நான் சாகும் வரை பிஜேபியில் தான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சுகர் மாத்திரையை வாங்கிட்டு வீட்டில் போய் படுத்துக்கங்க. நாங்கள் பேசுவதை தயவு செய்து காது கொடுத்து கேட்க வேண்டாம். நான் சாகும் வரை அதிமுகவில் தான் இருப்பேன். வீணா போன இபிஎஸ்ஸையும் ஓபிஎஸ்ஸையும் நம்பி என்னுடைய வாழ்க்கை போனாலும் பரவாயில்லன்னு இருக்கிற யாராவது இருந்தீங்கன்னா வீட்டில் போய் படுத்துக்கங்க. சாதாரணமாக அரசியல் தெளிவற்ற மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற அரசியல் புரியும். உங்களுக்கு கோபம் வரும், அப்புறம் மேடைக்கு ஏறுவீங்க, அப்புறம் வேற மாதிரி ஆய் போயிடும். முன்னாடி மாதிரி நாம் தமிழர் கட்சி அமைதியா கடந்து போய் காவல்துறை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரிலாம் இல்ல. இனி அடி நான் திருப்பி அடி, அவ்வளவுதான். நாங்கள் அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி முறை, நாங்கள் ஆட்சியில் அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம்னு பேசுறாங்கல்ல திராவிட திருவாளர்கள். அதுவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்பேற்பட்ட நபர் தெரியுமா? ஐயா கலைஞருடைய மகன். அந்த காலத்துல மிஸ்ஸா வழக்குல கைதாகி உள்ள போயிருக்காரு. இந்த நாட்டிற்கு சமூக நீதியை கொடுத்திருக்கிறாரு, இந்த நாட்டிற்காக அரும்பாடு பட்டிருக்கிறாரு. விட்டா இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது ஐயா கலைஞரும் ஐயா ஸ்டாலினும் தான் சொன்னாலும் சொல்லுவாங்க. வாய்ப்புகள் இருக்கு. அப்படித்தான் இன்னைக்கு ஆட்சி போய்கிட்டு இருக்கு. இவர்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டிற்கு விடியலை கொடுப்போம். எப்பேற்பட்ட விடியல்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அடிமை அரசாங்கம், பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இவர்கள் இந்த நாட்டை சுடுகாடாக மாற்றுகிறார்கள். நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்களா? அதிமுக செய்த அனைத்து திட்டங்களுக்கும் இன்னைக்கு கையெழுத்து போட்டு காசு வாங்குறது திராவிட முன்னேற்ற கழகம். அவ்வளவுதான மாற்று? என்ன விடியல் வந்துருச்சு இந்த மண்ணுக்கு? 1000 ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆக நான் ஆட்சிக்கு வந்தா 1000 ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு எல்லாம் கொடுப்பேன். இங்க இருக்கிற மகளிர்லாம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போக வேண்டியதே இல்லை. வீட்டில் உட்காந்து நீங்க மாசம் வாங்கிட்டு நாங்க கொடுக்குற கேபிள் கனெக்ஷன்ல டிவியை பார்த்துக்கிட்டு நாடகத்தை பார்த்துக்கிட்டு மேக்கப் போட்டு நீங்க ஜாலியா இருக்கலாம். சொன்னது யாரு? இந்த மாநிலத்தின் இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்டக்கத்தி முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் தான் சொன்னார் இந்த வார்த்தையை. 1.5 வருஷம் ஆச்சு ஐயா. 1000 ரூபாய் எங்க? எங்களுடைய இல்லத்தரசிகளை நம்ப வைத்து அவர்கள் வாக்கை பிச்சை எடுத்து திருடிட்டு போனிய திருட்டு போயல 1000 ரூபாய் எங்கயா அப்படின்னு கேட்கிறோம். பதில் இருக்கா இவர்கள்ட்ட? பதில் இருக்கா? பதில் வராது. கேட்டால் அரசு கஜானாவை அதிமுக காலி செய்து விட்டது. அதிமுக காலி செஞ்சிருச்சு. அதிமுக ஊழல் செஞ்சிட்டாங்க. எல்லாம் சரி. புடிச்சு எத்தனை பேரை உள்ள போட்டிருக்க? அதிமுக இருக்கிறவங்கள, அதிமுக அமைச்சர்கள் எத்தனை பேரை உள்ள சிறைப்படுத்தி இருக்கிறீங்க? யாரும் இல்ல. இன்னைக்கு திமுகவுக்கு வழி சொல்றதுக்கு அதிமுகவில இருந்து வெளியே போன செந்தில் பாலாஜிங்கிற ஒரு சாராய கடை அமைச்சர் தான் இந்த திமுகவுக்கு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி பேசின அனீஸ் பாத்திமா கேட்டாங்கல்ல, நம்பர் 1 முதல்வர் எப்படி சொல்றாங்க அப்படின்னு, மனசாட்சி இல்லையான்னு கேட்டாங்கல்ல தங்கச்சி அனீஸ் பாத்திமா. உண்மையிலுமே நம்பர் 1 முதல்வர் தான். எதுல தெரியுமா நம்பர் 1 முதல்வர்? நாடு முழுக்க, இந்தியா முழுக்க பல மாநிலங்கள் இருக்கு, பல மாநில முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க. எந்த மாநில முதலமைச்சருக்கும் இல்லாத தகுதி எங்கள் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. எதுல தெரியுமில்ல? சாராயம் விக்கிறதுல டாஸ்மார்க் சாராயத்தை விக்கிறதுல டார்கெட் போட்டு வேலை செய்வார் எங்க மாநிலத்தின் முதலமைச்சர். எந்த மாநிலத்தின் முதலமைச்சர் அது செஞ்சதுண்டா? இதுவரை நீங்க பார்த்ததுண்டா? கிடையாது. ஏன்? ஐயா கருணாநிதியினுடைய வளர்ப்பு அப்படி, ஐயாவுடைய வளர்ப்பு அப்படி. இவர் வந்தோன்னு சொன்னாங்க, அக்கா கனிமொழி சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வரும் பொழுது இங்க திமுக நடத்துகின்ற சாராய ஆலைகளை இழுத்து மூடிடுவோம். நாங்க ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழ்நாட்டில் மதுக்கடையே இருக்காது. அக்கா கனிமொழி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி. இப்ப அக்கா கிட்ட கேக்குறாங்க, அக்கா நீங்க வந்தா இந்த மாதிரி எல்லாம் கடையை மூடுவேன்னு சொன்னீங்களேக்கா. ஐயோ நாங்க அப்படி சொல்லல, படிப்படியா ஏற்கனவே அதிமுக அரசு குறைக்கிற மாதிரி நாங்களும் குறைப்பேன்னு தான் சொன்னோம். விடியல் அதுலயே அவுட்டா? டாஸ்மாக் கடை வருமானத்தை பார்த்துட்டு அதுல டார்கெட் வச்சு காசு வசூல் செய்து அந்த காசில் ஆட்சி நடத்துகிறது கேடுகட்ட ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி, இந்த திமுக ஆட்சி. வேறு என்ன சொன்னதை அவங்க செஞ்சிட்டாங்க? 500 வாக்குறுதி. மீனவர்களுக்கு வீடு கட்டி தருவேன்னாரு. இது மீன்பிடி கிராமங்கள் தானே இங்க அதிகமா இருக்கு. போய் மீனவர்கள்ட்ட கேளுங்க எத்தனை வீடுகளை கட்டி கொடுத்திருக்காருன்னு. ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 2000 வீடுகளை கட்டி கொடுப்பேன்னு சொன்னாரு. அதை செஞ்சு கொடுத்திருக்காரா? 2000 வீடு கட்டி கொடுத்திருக்காங்களா கிராமத்தில் இருக்கவங்களுக்கு, மீனவ சமுதாயத்திற்கு? இதே மீனவர்களுக்கு சொன்னாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்தில் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை 3000 ரூபாயா இருக்கு. நான் வந்தவன என்ன பண்றேன், அதை 6000 ரூபாயா கொடுக்குறேன்னாரு. மீன்பிடி தடை காலம் இப்ப வந்துச்சு, கடந்த ஆண்டு வந்துச்சு. எப்ப 6000 ரூபாய் யார் யாருக்கு வந்திருக்கு கொஞ்சம் சொல்லுங்க.
திமுகவில் இருக்கிற உடன்பிறப்புகள் யாருக்காவது போயிருக்கா? யாருக்கும் போகல. நாங்க வந்துட்டா இங்க ஆள் கடல்ல போய் நீங்கள் மீன் பிடிக்கலாம், எந்த தடையும் வராது. இன்னைக்கும் அங்க தாண்டி போனா எல்லை தாண்டி போறேன்னு சொல்லி எங்களை சொல்றானேடா. ஏன்டா அதை பத்தி இந்த அரசாங்கம் வாய் திறந்து பேச மாட்டேங்குது? இதுவரை மீனவர்கள் எத்தனை பேர் கைது செய்யப்படுறாங்க? அதிமுக அரசு நடக்கும் பொழுது அப்ப கைது செய்யப்பட்டாங்க மீனவர்கள். அப்ப என்ன சொன்னாங்க? இவர்களுக்கு ஆட்சி நடத்த தெரியல, மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க தெரியல, நாங்க ஆட்சிக்கு வந்தா மீனவர்களை தொற்றுவாங்களா அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கும் கைது பண்ணிட்டு போறாங்க. ஏன் அவர்கள்ட்ட போய் கேட்கல? மத்திய ஒன்றிய அரசாங்கம் நீங்கள் சொன்னாதான் பயந்து பதுங்கி படுக்குமே பாஜக. உடனடியாக அவர்கள் சட்டையை பிடிச்சி உலுக்கி எப்படா என் நாட்டு மீனவனை கைது பண்ணலான்னு ஏன் உங்க ஐயா ஸ்டாலின் இது வரைக்கும் பேசல? பேச மாட்டாரு. ஏன் தெரியும்ல? துண்டு சீட்டு எவனும் எழுதி கொடுக்க ஆள் இல்ல. துண்டு சீட்ல எழுதி கொடுத்தா அவர் பார்த்து படிச்சுட்டு போவாரு. அந்த மாதிரி தான் 500 பாயிண்ட் போட்டு ஒரு அறிக்கை, திமுக தேர்தல் அறிக்கை வரிசையா நான் சொல்லிட்டே போவேன். 500 பாயிண்ட்ல வெறும் 50, வெறும் 50 கூட வேணாம், ஒரு 5 பாயிண்ட் நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம். எதுவுமே இல்ல, சொல்லாததெல்லாம் செய்யறது. நாங்க வந்துட்டா இங்க படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் நாங்க கொடுப்போம். இப்ப அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. நேத்து வந்து 2வது அலை வந்து தொடக்கம்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, மாணவிகளுக்கு நீ 1000 ரூபாய் கொடுக்குற, இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னதை கொடுக்கறதுக்கு இந்த அரசு கஜானாவில் காசு இல்ல. எல்லாம் சரி, இவ்வளவு பிரச்சனை நாட்டில் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அன்பில் மகேஷ் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, பள்ளிக்கூடங்களுக்கு ஒதுக்கக்கூடியது ஆண்டுக்கு 33,000 கோடி. நாங்க பொய்யெல்லாம் சொல்ல, நீங்க எடுத்து வேணாலும் நியூஸ் எடுத்து பாருங்க. 33,000 கோடி ரூபாயை பள்ளிகளை சீரமைப்பதற்கு பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்குறாங்க. இந்த ஆண்டினுடைய பட்ஜெட்ல 33,000 கோடி. அதுல 31,000 கோடி ஆசிரியர்களுக்கு சம்பளமாக போயிருது. மீதி 2,000 கோடி தான் கையில பணம் இருக்கு. அந்த 2,000 கோடியை வச்சு எப்படி எல்லா பள்ளிகளையும், இங்க இருக்கக்கூடிய எல்லா அறைகளையும், பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த அறைகளை, வகுப்புகளை எப்படி எங்களால் சரி செய்ய முடியும்? சொன்னது யாரு? நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் ஐயா மகேஷ் பொய்யாமொழி. திருச்சிக்காரர் தான், பாவம் பேர் தெளிவா வச்சிருக்காங்க, பொய்யாமொழி. வெறும் பொய்யா பேசிட்டு திரியறாப்ல, முழுக்க பொய். இப்ப இந்த 2,000 கோடி சொல்லியிருக்காருல, இப்ப இந்த ஆட்சியாளர்கிட்ட கேட்கிறோம், இந்த நாட்டில் 1000 ரூபாய் மக்களுக்கு கொடுக்க காசு இல்ல, பஸ் போக்குவரத்து துறை வந்து நஷ்டத்துல போய்கிட்டு இருக்கு, அதை ஈடுகட்டுறதுக்கு காசு இல்ல, மின்சார துறை நஷ்டத்துல போய்கிட்டு இருக்கு, மக்கள்கிட்ட மின்சார கட்டணத்தை கூடுதலா போட்டு காசு வாங்கிக்கிட்டு இருக்கிற, இங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்விகளை, இங்க இருக்கக்கூடிய கல்லூரிகளை சீரமைக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்திட்ட காசு இல்ல, இந்த நாட்டை வழி நடத்துறதுக்கு இந்த அரசாங்கத்திட்ட காசு இல்ல. அப்புறம் என்ன மசருக்கடா பேனா 81 கோடிக்கு? இதை கேட்க தானே செய்வோம். இதை கேட்போம்ல. நாட்டு மக்கள் படிக்கிறதுக்கு வழி இல்ல, அதுக்கு நீங்க காசு ஒதுக்குறது, காசு போய் சேர மாட்டேங்குது, பள்ளிக்கூடங்களை சீரமைக்க முடியல. ஆனால் 81 கோடிக்கு நாங்க செலவச்சு இந்த நாடு முழுக்க கொண்டு போய் ஐயா கலைஞருடைய அந்த முட்டுமொத்தமா அவருடைய வாழ்க்கையில செஞ்ச அத்தனை தியாகங்களையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட பறைசாற்ற போறாங்களாம் 81 கோடிக்கு. ஐயா கலைஞர் என்ன பண்ணாரு நான் சொல்லவா? ஒண்ணுன்னா கோபம் வந்துச்சுன்னா வேற வழியே இல்லை, பால்டாயில் வாங்கி குடிச்சு படுத்துருங்க. நாங்க சொல்லுவோம், ஐயா கலைஞர் கருணாநிதி இருக்காருல்ல, ஐயா கலைஞர் கருணாநிதி 1974க்கு முன்பு, 74க்கு முன்பு தமிழ்நாட்டில் மது விலக்கு அமல்ல இருந்துச்சு. அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில் மது விலக்கு அமல்ல இருந்துச்சு. இந்த நாட்டுக்குள்ள சாராயம் விற்க கூடாதுங்கிற தடை இருந்துச்சு. அண்ணா கிட்ட கேட்கிறாங்க, மற்ற எல்லா மாநிலங்கள்லையும் விற்கிறாங்க, ஐயா நீங்களும் விற்கலாமே, அரசாங்கத்துக்கு கூடுதல் கஜானா காசு வருமே அப்படின்னு கேட்கும் பொழுது அண்ணாதுரை சொல்றாரு, அப்படி அந்த பணத்தை, சாராயம் வித்து வரக்கூடிய பணத்தில் ஆட்சி நடத்தணும்னு ஒரு நிலைமை வந்தா ஆட்சியை கலைச்சு விட்டுட்டு துண்டை தூக்கி தோல்ல போட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். இது யார் சொன்னது? அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணாவிடம் மோதிரத்தை இரவலாக வாங்கிய ஐயா முத்துவேல் கருணாநிதி என்ன பண்ணாரு? சாராய கடையை திறந்து விட்டாரு. அதுக்கு என்ன தெரியுமா காரணம் சொன்னாரு? சுற்றி நெருப்பெரியுதுப்பா, பாண்டிச்சேரியில் விற்கிறாங்க, கேரளாவில் விற்கிறாங்க, இந்த பக்கம் கர்நாடகாவில் விற்கிறாங்க, ஆந்திராவில் விற்கிறாங்க, கையில் சூடத்தை வச்சுக்கிட்டு நான் மட்டும் என்ன பண்ணுறது? சுற்றி நெருப்பெரியுது, அதனால திறந்து விட்டுட்டேன். இந்த நாட்டு மக்களை குடிக்க வைத்த ஐயா கலைஞர் கருணாநிதி தன் வீட்டுக்குள்ள ஐயா ஸ்டாலின் உட்கார்ந்து குடிச்சிருந்தா அனுமதிச்சிருப்பாரா? அவர் வீட்டு புள்ளனா அவருக்கு வலிச்சிருக்கும்ல. அப்ப இந்த நாட்டு மக்கள் எல்லாம் எப்பேற்பட்டு எப்படி போனா நமக்கு என்ன அமைதியா இருந்தாரு? அந்த கையெழுத்தை போட்டு கொடுத்தது அங்க வைக்க போற அந்த பேனாதான். அந்த பேனாதான் இந்த வேலையை செஞ்சது. அதே மாதிரி இந்த நாட்டிற்குள்ள விவசாயிகள் போராட்டம் நடத்தும் பொழுது திருப்பூர்ல அந்த மின்சார விலை கட்டணத்தை கொஞ்சம் குறைங்க அப்படின்னு விவசாயிகள் போராடுறாங்க. நீங்க கிட்டத்தட்ட 10 பைசா வச்சிருக்கீங்க, 7 பைசா வச்சுக்கோங்க, 3 பைசா குறைங்கன்னு திருப்பூர்ல போராட்டம் நடத்தின அங்க விவசாயிகளை சுட்டுக் கொள்வதற்கு கையெழுத்து போட்டு கொடுத்தது இந்த பேனா தான். இந்த பேனா இன்னும் நிறைய சாதனைகளை செஞ்சிருக்கு, அடிக்கிட்டே போவோம். இந்த பேனா தான் ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு பிஜேபியில் இருக்கக்கூடிய வாஜ்பாயை போற்றி கொண்டாடியது இந்த பேனா தான்.
மோடி மிகவும் நல்லவர், அவர் நல்லாட்சி கொடுக்கிறாருன்னு எழுதுனது இந்த பேனா தான். இந்த பேனா தான் நாடாளுமன்றத்தில் குஜராத் கலவரம் குறித்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது, குஜராத் கலவரம் குறித்து எதிர்க்கட்சிகள் பேசினால் ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி படுகொலை குறித்து நாங்கள் விவாதிப்போம், நாடாளுமன்றத்தில் விவாதிப்போம் எழுதி கொடுத்து மாணிக்கம்ங்கிற எம்பி கிட்ட பேச சொல்லி அனுப்புனது இந்த பேனா தான். இந்த பேனா தான் தமிழ்நாட்டில் கடல் எல்லையில் எங்களுடைய மீனவன் அனுதினமும் அடிபடுவதற்கு காரணம் இந்த கலைஞர் ஐயா கருணாநிதி பயன்படுத்திய இந்த பேனா தான். நாட்டு மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக சவக்குழி வெட்டியது அந்த பேனா தான். அந்த பேனாவை நாங்கள் எதிர்ப்போம். நீ வையப்பா தாராளமா. திமுக இருக்கிற ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு உங்க சொந்த காசுல அறிவாலயம் வாசல்ல வையே, இல்ல கோபாலபுரத்துல வையே, சிஎன்டி காலனியில போய் வையே, எங்கேயோ வையே. கடல் எங்கள் சொத்து, அது எங்கள் சோழன் கடல். உங்க ஐயா கலைஞர் கருணாநிதியினுடைய கடல் கிடையாது, உங்கள் அறிஞர் அண்ணாவினுடைய கடல் கிடையாது, எம்ஜிஆருடைய கடல் கிடையாது, ஜெயலலிதாவுடைய கடல் கிடையாது. அது எங்கள் பாட்டன் இந்த உலகத்தில் 49 நாடுகளை ஆண்ட ராஜராஜ சோழனுடைய கடல். அது எங்கள் கடல்ரா. அதுல போய் கண்டவனுக்கு பேனா வச்சுட்டு போவ இந்த நாட்டில் இருக்கவங்க எல்லாம் யாரும் கேட்க கூடாது. எப்படிங்க அது இல்லைன்னா எப்படிங்க படிப்பீங்க? அதுல ஒருத்தர் ஒருத்தர் பேசுறாரு. உண்மையிலுமே திமுகவில் யாருக்குமே அறிவுங்கிறது 100% கூட கிடையாதுங்கிறது அந்த காணொலி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. ஏங்க இந்த பேனா இல்லைன்னா நீங்க எப்படிங்க படிப்பீங்க? இந்த பேனா இல்லைன்னா எப்படிங்க எழுதுவீங்க? ஏண்டா நீ அங்க போய் வைக்க போற அந்த வெறும் கல் சிலையை வச்சாடா எல்லாரும் படிக்க போறாங்க? சமூக நீதி கையெழுத்து போட்டு கொடுத்தது இந்த பேனா தான். யாரு? இந்த தொகுதியில இருந்து நாம் தமிழர் கட்சி மேடைகளில் பேசிக்கிட்டு இருந்த ஒரு தற்குறி முண்டம் இன்னைக்கு திமுகவில் போய் பஞ்சம் பொழைக்க போயிருக்க ஒரு பரதேசி. அந்த பரதேசி அங்க உட்கார்ந்துக்கிட்டு பேசுது, சமூக நீதியை நாங்கள் தாங்க நிலைநாட்டினோம், உங்களுக்கு தெரியாதா? கலைஞர் கருணாநிதி வந்த பிறகுதான் இங்க இடஒதுக்கீட்டு முறை வந்துச்சு, கலைஞர் கருணாநிதி வந்த பிறகுதான் இந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு சீட்டு வழங்கப்பட்டுச்சு, கலைஞர் கருணாநிதி வந்த பிறகுதான் இங்க நிறைய சாதனைகள் செய்யப்பட்டுச்சு. சமூக நீதியை நீங்க கொடுத்தீங்க, சரி, நீங்க சமூக நீதியை கொடுத்ததா இருக்கட்டும். ஐயா கலைஞர் கருணாநிதி கஷ்டப்பட்டு வழக்காடி வாதாடி சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தாரு. தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தேர்தலில் நிக்கிறதுக்கு அதிகார பகிர்வுக்கு அவர் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாருன்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு உன்னுடைய இந்த கலைஞர் திடல்ல இதே ஐயா கோபாலபுரம் ஐயா ஸ்டாலின் வீட்டு வாசல்ல ஓசி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்காருல ஐயா கி வீரமணின்னு ஒருத்தர். அந்த கி வீரமணி சமூக நீதியை பெற்றுக் கொடுத்த வீராங்கனை, சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு ஜெயலலிதாவுக்கு என்ன மசருக்கு பட்டம் கொடுத்தாரு? சொல்லாத, அது எதுக்கு சொல்லுங்க? சமூக நீதி எங்க இருக்கு இந்த மண்ணில்? வேங்கை வயல் பிரச்சனை, வேங்கை வயல்ல மலம் கலந்து எத்தனை ஒரு மாசத்துக்கு மேல கடந்துருச்சு. ஒரு தண்ணி தொட்டில மலத்தை கலக்கிறான். இங்கு சாதிய உணர்வு இன்னும் அப்படியே இருக்கு, சாதிய ஏற்றத்தாழ்வுகள் அப்படியே இருக்கு. இதை நாங்க சொல்லல, ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியினுடைய லட்சணம் சொல்லுது. நாங்க சமூக நீதியை பெற்றுக் கொடுத்துட்டோம், இங்கு சாதிய பாகுபாடுகள் இல்ல. அப்ப எவன் போய் தொட்டில மலத்தை கலந்தது? அப்ப திமுக காரன் வேணும்னே பண்ணானா? இந்த கேள்வி வரும்ல. ஏன் இதுவரை கண்டுபிடிக்க முடியல? ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை மாதிரி ஒரு காவல்துறையை பார்க்கவே முடியாத உலகத்துல டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அவர்களுக்கு தண்ணி தொட்டில மலத்தை கலந்தது யாருன்னு தெரியல. அவங்களுக்கு நல்லா தெரியும். அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க யாரு கலந்திருப்பான்னு. ஆனால் கைது செய்ய முடியல. காரணம் என்ன? ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போயிரும், அந்த சாதிக்காரன் ஓட்டு போட மாட்டான். இதுதான் சமூக நீதி. சாதி பார்த்து வேட்பாளரை நிறுத்துவாங்க, இதுக்கு பேர் சமூக நீதியா. இதே யாராவது ஐயாவை பார்க்க வந்தா, ஐயா ஸ்டாலினை பார்க்க வந்தா நீங்க கவுடாவான்னு கேட்பாரு. அதுதான் சமூக நீதி. இங்க இருக்கக்கூடிய நாமெல்லாம் ஏதாவது பேசிட்டோம்னா சாதி வெறியர்கள் இப்படி வெறி பிடிச்சு திரியிறாங்க அப்படின்னு இங்க பேசுவாங்க. ஆனா ஐயா அமைச்சர் KN நேருவோ அண்ணன் KKSSR ராமச்சந்திரனோ நாங்க ஒரு சங்கம் போடுவாங்க, ஒரு சாதி சங்கம், ஒரு கூட்டம் போடுவோம். அந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம மேல நல்ல மரியாதை வச்சிருக்காருன்னு ஐயா ஸ்டாலின் வந்து சொல்லிவிட சொன்னாரு அப்படின்னு போய் அந்த சாதி சங்க மாநாட்டில் பேசிட்டு வருவாங்க. இதுதான் சமூக நீதி மாடலா? இதே வேங்கை வயலில் நடந்த மாதிரி கோபாலபுரத்தில் ஐயா ஸ்டாலின் வீட்டு மாடியில் தண்ணி தொட்டியில் மலம் கலந்திருந்தா இந்த காவல்துறை இப்படி அமைதியா இருக்குமா? உடனடியாக கொந்தளிச்சிருக்காது, தமிழ்நாடே கொந்தளிச்சிருக்காது. இன்னும் உடனே அவனை கைது செஞ்சிருக்க மாட்டாங்க, உடனடியாக அவனுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்க மாட்டாது, உடனடியாக அவர்களை கொண்டு போய் சிறைப்படுத்தி இருக்க மாட்டான், எல்லாம் செஞ்சிருப்பான். குடிச்சது யாரு? தமிழர்கள். நாம மலம் தண்ணி குடிச்சா அவங்களுக்கு என்ன? சிவகாசியில நாய் செத்து போய் கடந்திருக்கு தண்ணி தொட்டிக்குள்ள, அதை நம்ம குடிச்சா அவங்களுக்கு என்ன? அவங்க தான் மாளிகை கட்டி கோபுரம் கட்டி நல்லா வாழ்றாங்களே, நல்ல தண்ணி குடிக்கிறான். ரேஷன் கடையில் நமக்கு கொடுக்கிற அரிசியை ஒரு நாள் ஐயா ஸ்டாலின் சாப்பிடுவாரா? ஒரு நாள் வேணாம், ஒரே ஒரு நேரம் ஒரு கைப்பிடி எடுத்து திம்பாரா ஐயா ஸ்டாலின்? திங்க மாட்டாரு. ஆனா வாய்கிலேயே சாதனை பேசுவாங்க. அண்ணா அவர்கள் 2 ரூபாய்க்கு அரிசி போட்டாரு, கலைஞர் வந்து 1 ரூபாய்க்கு போட்டாங்க.
அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா வந்து இலவசமாக்கி விட்டுட்டாங்க, நாங்க அரிசி கொடுத்து தான் தமிழர்களுக்கு சோறே வந்துச்சு, அப்படி பேசுவாங்க சாதனை. ஆனால் அந்த உணவை அவர்கள் சாப்பிடுவாங்களா? வேங்கையலு பிரச்சனைக்கு இன்ன வரைக்கும் தீர்வு கண்டுபிடிக்க முடியல இவர்களால, எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சமூக நீதி இதே மாதிரி தான். சொந்த கட்சி இது வேங்கைவேல்ல கூட யாரோ ஒருத்தன் தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சொந்த கட்சியினுடைய திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் தாழ்த்தப்பட்டவன் கோயிலுக்குள்ள போயிட்டான். எப்படா நீ போகலான்னு அவனை நிக்க வச்சு அவனை மிரட்டி ஆபாச வார்த்தைகளை திட்டி சாதிய ரீதியா பேசுறாரு திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர். அப்படித்தான் எல்லா ஒன்றிய செயலாளர்களும் இருப்பாங்க. சாதிய மனநிலையில தான், சாதிய இறுக்கத்துல தான் எல்லா ஒன்றிய செயலாளரும் திமுக இருக்கவங்க இருக்காங்கிறதுக்கு அதுதான் மிகப்பெரிய சான்று. அது சமூக வலைதளத்தில் வைரல் ஆகி அந்த பிரச்சனையை எல்லாரும் பேசினதுக்கு அப்புறம் அவரை கைது பண்ணி சிறைப்படுத்துறாங்க. என்ன வழக்கு? தாழ்த்தப்பட்டோரை இவர் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது பண்றாங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு 6வது நாள் ஒருத்தன் விடுதலை ஆயிருக்காங்கிறத யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் ஆயிருக்காரு. அப்ப இந்த அரசு யாருக்கான அரசு? சாதிய வெறியர்களை, சாதிய பாகுபாட்டை பார்க்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்களை வளர்த்து விடுவதற்கான அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இவங்க சமூக நீதியை நாங்க காப்பாத்திட்டோம் அப்படின்னு பேசுவாங்க. சரி, சமூக நீதியை நீங்க காப்பாத்துனீங்க, சாதிய ஏற்றத்தாழ்வு இல்லைங்கிறீங்க, எல்லாம் சரி. அப்ப எங்க அண்ணன் ஆராசாவை எதுக்கு கொண்டு போய் நீலகிரி பாராளுமன்றத்தில் நிறுத்தினீங்க? எங்க அண்ணன் அதுக்கு முன்னாடி இங்க பெரம்பலூர்ல தானே இருந்தாரு, அங்கேயே நிறுத்தி இருக்கலாமே. இதையெல்லாம் கேட்க வேண்டிய, இதையெல்லாம் எதிர்த்து பேச வேண்டிய, அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய சில நபர்கள், பேரை சொல்ல விரும்பல, பேர் சொன்னா எங்க அண்ணனே கோச்சுக்குவாரு, அதனால அந்த நபர்களுடைய பேரை நான் சொல்ல விரும்பல. ஆட்சியில எது நடந்தாலும் இந்த பக்கம் திரும்பிடுவாங்க. சீமானவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவிச்சாரா? சீமானவர்கள் ஏன் இப்படி பேச மாட்டேங்கிறாரு? சீமானவர்கள் பேசுவது சரியில்லை, அவர் பாஜகவின் கைகூலி, அவர் ஆர்எஸ்எஸ் கைகூலி, இப்படியே பேசிட்டு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 2024 தேர்தல் முடிஞ்சு 26 தேர்தல் வரும் பொழுது ஞன்னு காதல் பரத்து மாதிரி ஒரு கிறுக்கன், ஒரு கட்சியை சார்ந்தவன் முழுக்க சுத்திட்டு திரியதான் போறான். இது நடக்கும் கட்டாயம். சமூக நீதி குறித்து இவர்களுக்கு பார்வை இல்லை. இங்க இருக்கிற மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி இவங்க கேட்கிறேன், பிஜேபி உள்ள வந்துடும். நாம் தமிழர் கட்சியை பார்த்தோன்னு சொன்னாங்கல்ல, நாம் தமிழர் கட்சி வந்துருச்சுன்னா பிஜேபி உள்ள வந்துருங்க. பிஜேபி எப்படி வரும்னு கேட்டோம், யாருக்கிட்டையும் பதிலே இல்லை. ஆனா பிஜேபி வந்துடும். எப்ப சொன்னாங்க? 2019 தேர்தலில் சொன்னாங்க, 2016 தேர்தலில் சொன்னாங்க, இப்ப 2021 தேர்தலில் சொன்னாங்க. இப்ப இடைத்தேர்தல் வந்துருச்சு ஈரோடு கிழக்குல. அங்க வந்து இப்ப என்ன தெரியுமா உருட்டுறாங்க? இதையெல்லாம் விட்டுட்டு பேனா சிலை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க, அதனால நீங்க அவருக்கு வாக்கு செலுத்தாதீங்க. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், எங்களுடைய உறவுகள், எப்போதுமே எங்களை பார்த்து விமர்சனம் செஞ்சீங்கல்ல, நீங்க வந்து பிஜேபியோட கைகூலி, பிஜேபியோட தத்துவத்தை நீங்க பேசுறீங்க, ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை பேசுறீங்க அப்படின்னு வெறும் பொய் குற்றச்சாட்டு வச்சீங்க. நீங்க உங்களுக்கு வாக்கு செலுத்தலாம் தான் இருக்கும், ஆனா உங்களுக்கு வாக்கு செலுத்தினா பிஜேபி கள்ளத்தனமா உள்ள வந்துடும் எல்லாம் சொன்னீங்கல்ல. நாங்க போய் ஐயா மோடிக்கு வெள்ளை கொடையை பிடிச்சிக்கிட்டு வரவேற்க நாங்க போகல. நீங்கள் போற்றி கொண்டாடிய சிறுபான்மையின பாதுகாவலர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, கலர் கொடை கூட இல்ல, கலர் கொடையை பிடிச்சா ஐயா மோடி எங்க கோச்சுக்கு வரோன்னு வெள்ளக்கொடையோட போய் வரவேற்கிறாரு. வாங்க ஐயா, நாங்க உங்களை தமிழ்நாட்டுக்கு செஸ் போட்டிக்கு வரவேற்கிறோம். இதே அதிமுக ஆட்சியில இதே மோடி இங்க வர்றாருன்னா இங்க போய் கருப்பு கலர் பலூன் விடுறது, கோபேக் மோடின்னு எழுதுறது, எல்லாம் பண்றது. ஆனா இவர்கள் ஆட்சியில் வந்துட்டா அரசாங்கம் சார்பாக வர்றாங்க, என்னங்க பண்றது, வரவேற்று தாங்க ஆகணும். இந்த சம்பவத்தை மட்டும் வச்சு நாங்க சொல்லல, ஆளுநருக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வர்றார். இப்ப சட்டமன்றம் கடைசியா நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநருக்கு எதிராக ஒரு தீர்மானம். ஆளுநர் தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பாக எந்திரிச்சு துண்டக்கணான் துணியக்கணான் வெளியில ஓடிட்டாரு. நான் உண்மையிலுமே நினைச்சேன், ஐயா ஸ்டாலினுக்கு ரோசம் வந்து, கோபம் வந்து, ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்ப்பான மனநிலையை எடுத்து, பிஜேபிக்கு எதிர்ப்பான ஒரு ஸ்டாண்டை எடுத்து நாட்டினுடைய மாநில சுயாட்சியை மீட்பதற்கு ஆளுநரை எதிர்த்து தீர்மானம் போட்டுட்டாரு அப்படின்னு நான் நினைச்சேன். அதுல கூட எங்க ஐயா பொன்முடி ஓ போயா அப்படின்லாம் மிரட்டினாப்ல. உண்மையிலுமே நான் மிரண்டேன், என்னடா இது திமுக காரங்களுக்கு இவ்வளவு கோபம் வந்துருச்சா, ரோசம் வந்துருச்சான்னு நினைச்சேன். அடுத்த நாளே அடிச்சிட்டாரு அந்தர் பல்ட்டி. அதனாலதான் அட்டகத்தி ஸ்டாலின்ங்கிறோம். அடுத்த நாள் என்ன பண்ணாரு ஐயா ஸ்டாலின்? முத நாள் தீர்மானம் போட்டுட்டு அடுத்த நாள் கட்சிக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, ஐயோ பதட்டத்தில் நான் ஏதோ பண்ணிவிட்டேன், நீங்க யாரும் திமுக காரங்க எல்லாம் யாரும் பேசிவிடாதீங்கடா அந்த ஆளுநரை, உடனே ஆட்சியை கலைச்சு விட்டுருவான் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. திமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் யாரும் ஆளுநருக்கு எதிராக சட்டமன்றத்தில் பேசக்கூடாதுன்னு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருந்தாரு ஐயா ஸ்டாலின். இவர் தான் பிஜேபியை எதிர்க்க போறாரா? பிஜேபியை எதிர்க்கக்கூடிய இவங்க ஆட்சிக்கு வந்த ஒரு மாத காலகட்டத்துக்குள்ள ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் மதுரைக்கு வர்றான்னு, இருக்கக்கூடிய சாலைகளை சரி செய்யுங்க, மின்விளக்குகளை சரி செய்யுங்கன்னு அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டது யாரு? இந்த திமுக அரசாங்கம்.
அது பிஜேபியை எதிர்க்க போகுதா? இதே திமுக அரசாங்கம் மாட்டுக்கறி திருவிழா நடத்துறாங்க. எங்க? இங்க இல்ல இதுகிட்ட ராணிப்பேட்டை பக்கத்துல வேலூர் மாவட்டத்தில் ஆம்பூர்ல மாட்டு இறைச்சி திருவிழா நடக்குது. அந்த மாட்டு இறைச்சி திருவிழாவுக்கு தடை விதிக்குது ஒரு அரசாங்கம். மாநில அரசாங்கம் தான் தடை விதிக்குது, ஐயா ஸ்டாலினுடைய அரசாங்கம். காரணம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அங்கு மழை பொழிவு இருக்கிறதுனால, மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தற்காலிகமாக மாட்டுக்கறி திருவிழாவை நாங்கள் தள்ளி வைக்கிறோம், ஒத்தி வைக்கிறோம் சொல்லி 1 வருஷம் ஆக போகுது. 1 வருஷமா அங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கா, இன்ன வரைக்கும் மாட்டுக்கறி திருவிழாவை நடத்தல. ஏன்? ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு. பிஜேபி காரன் மனு கொடுக்குறான், அங்க இந்த பீஃப் பிரியாணி திருவிழா நடத்தக்கூடாது அப்படின்னு அவன் ஆணை வாங்குறான், அவன் தடை போட சொல்றான். இந்த அரசாங்கம் கேட்குது. இந்த அரசாங்கம் தான் மாநில அரசாங்கம், மாநில சுயாட்சி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம். மாநில சுயாட்சியை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இன்னைக்கு கல்வியை கொண்டு வருவோம், மருத்துவத்தை கொண்டு வருவோம், மருத்துவத்தை நாங்கள் பொதுவுடைமை ஆக்கிடுவோம், மாநில கல்விக் கொள்கைக்குள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு மறுபடியும் மாநில கொள்கையில் எந்த இடத்திலையும் உறுதியாக இவர்கள் நிற்கல. தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வர்றான் மத்திய ஒன்றிய அரசாங்கம். முழுக்க முழுக்க அவர்களுடைய வரலாறு, முழுக்க முழுக்க அவர்களுடைய பாடத்திட்டம், இதை கொண்டு வர போறான். இல்லம் தேடி கல்விங்கிறது ஆர்எஸ்எஸ் அஜெண்டான்னு நாங்க சொல்லல, திமுக சொல்லுச்சு. ஐயா ஸ்டாலின் சொன்னாரு, ஐயா கி வீரமணி சொன்னாரு, இல்லம் தேடி கல்விங்கிற திட்டத்தை நாம் எதிர்த்தே ஆகணும், இது ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டிற்குள் ஊடுருவதற்கு வாய்ப்பாக போயிடும் வீரமணி சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய நல்லதுகளை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு இந்த ஆட்சியாளர்கள், இந்த அதிகாரிகள், இந்த அரசாங்கம் சொல்லுது. அப்ப இவர்கள் தான் எதிர்ப்பாங்களா பிஜேபியை? இவர்கள் தான் மோடியை எதிர்ப்பாங்களா? மோடியையும் எதிர்க்க மாட்டாங்க, பிஜேபியும் எதிர்க்க மாட்டாங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்த பூலித்தேவன் போல, இந்த மண்ணில் வாழ்ந்த மருதுருவர்கள் போல, இந்த மண்ணில் வாழ்ந்த வேலுநாச்சியார் வாரிசு போல, இந்த மண்ணில் வாழ்ந்த அழகுமுத்துக்கனுடைய வாரிசு போல, இந்த மண்ணின் விடுதலைக்காக செக்கெழுத்த ஐயா வஉசியின் பேரனாக நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதான் கிடையாது. 23ஆம் புலிகேசி படம் பார்த்தீங்கல்ல, அது 23ஆம் புலிகேசி. ஐயா ஸ்டாலின் 24ஆம் புலிகேசி, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அவரால் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அவரு சிக்கிட்டாப்ல, வலுவா சிக்கிட்டாரு. யார்கிட்ட? அதிமுகவை குறை சொல்லி பார்த்தாரு, பிஜேபியை குறை சொல்லி பார்த்தாரு. நான் ஒன்னு கேட்கிறேன், பிஜேபி எப்படி உள்ள வருவான்? இதே ஊடகங்கள் ஊதி ஊதி பெருசாக்கி பிஜேபிக்கு லட்சக்கணக்கான பேர் திரண்டுட்டாங்க, போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா அண்ணாமலை தலைமையில் அவ்வளவு பேர் திரண்டான், இவ்வளவு பேர் திரண்டான்னா 2019 தேர்தலில் இருந்து அவர்களுக்கான வாக்கு வங்கி அதிகரிச்சிருச்சு. 2021க்கு மேல முழுக்க அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு, பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டுக்கு தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கு. அப்படி இப்படின்னா ஒரு சாதாரண இடைத்தேர்தல், அதிமுக அவனை கூட்டணிக்கு கூப்பிடவே இல்லை. அட இபிஎஸ் ஒரு லூசு தான் வச்சுக்கோங்க, பைத்தியம் தான். அட அந்த டம்மி பீஸ்னே வச்சுக்கோங்க இபிஎஸ், அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை, எங்க சித்தப்பன் தான் மெண்டலாவே இருந்துட்டு போட்டோம். அந்த மெண்டல் கூட கூப்பிடல அண்ணாமலைய, நீ எனக்கு கூட்டணிக்கு ஆதரவு கொடுன்னு. ஐயா இபிஎஸ் கேட்கல, ஓபிஎஸ் கேட்கல. ஆனா பிஜேபி நின்னுச்சா? நிக்கல. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நிக்கிறதுக்கு வேட்புமனு கூட தாக்கல் பண்ணல. அவன் கர்நாடகாவை பார்த்து போயிட்டான் அண்ணாமலை. இதை தமிழ்நாட்டை விட்டுட்டு இப்ப கர்நாடகா எலெக்ஷனுக்கு போயிட்டான். ஈரோடு இடைத்தேர்தலை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. கடைசியில் அதிமுகவுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒரு இடைத்தேர்தலில் நிக்கவே வக்கில்லாத பிஜேபியை பார்த்து எல்லா தேர்தல்களையும் தொடர்ச்சியாக நாங்கள் வீழ்ந்தாலும் மறுபடியும் களத்துல மக்களை நம்பி நிக்கிறோம்ல, எங்களை போய் அவங்களோட நீங்க எப்படி ஒப்பிடுறீங்க? எப்படி ஒப்பிடுறீங்க? அவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு? அவன் இந்துங்கிறான். இங்க இருக்கக்கூடிய மக்கள் நீங்க ஒரே ஒரு விஷயத்தை தெளிவுபடணும், பிஜேபி இந்து மதமாக மாத்தணும், இந்து நாடாக மாத்தணும்ங்கிறான். நாங்கள் அவனுடைய இந்துங்கிற கொள்கைக்கு நேரெதிராக நிக்கிறோம். நீ இந்துன்னு சொன்னா நாங்கள் சைவ வைணவர்கள், எங்களுடைய மதம் சைவ வைணவம்னு நாங்கள் மாறி நிக்கிறோம். நாங்க இந்துக்களாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவனும் நாங்களும் ஒன்னா? அவன் மாட்டு மூத்திரமும் மாட்டு சாணியும் தான் அவனுடைய அனுதினமும் 3 வேளை உணவுன்னு நினைப்பான். நாங்க மாட்டு கரியவே திம்போம். நாங்கள் எப்படி அவர்களோடு ஒன்னாக நிற்க முடியும்? நாங்க இந்த மண்ணுக்குள்ள பாசிசம் இருக்க கூடாதுன்னு சொல்றோம். அனைவருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கணும், அனைவரும் இந்த மண்ணில் வாழலாம்ங்கிறோம். அதுவும் தான் நாம் தமிழர் பிள்ளைகள் பேசும்பொழுது இனவெறியை தூண்டுறாங்க, இவர்கள் இனவாதிகள் அப்படின்னு பேசுறாங்க. நாங்க தான் தெளிவா சொல்றோமே, இந்த மண்ணில் யாரும் வாங்க வாழுங்க, ஆனால் ஆளும் உரிமை எங்களுக்கு உண்டுங்கிறோம். அதைத்தான் நாங்கள் சொல்றோம், ஆளும் உரிமை தமிழருக்கு உண்டுங்கிறோம். ஏன்னா எங்கள் மண் இது, எங்களுடைய நிலப்பரப்பு, எங்களுக்கு இருக்கக்கூடியது இந்த உள்ளங்கை அளவு நிலம் தான். இப்படித்தான் ஈழத்துல இருந்து எங்களை அடிச்சு விரட்டணும். இன்னைக்கு அது நடக்குது இல்ல தமிழ்நாட்டில். தமிழகத்தை பாதுகாக்க வந்த முத்தமிழ் வித்தகர் ஐயா கலைஞருடைய மகன் ஐயா ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்குள்ள வட மாநிலத்தவர் இத்தனை லட்சம் பேர் கோடி கணக்கில் உள்ள வர்றானே, என்னைக்காவது எதிர்த்து அறிக்கை கொடுத்து பார்த்திருக்கீங்களா? என்னைக்காவது எதிர்த்து வார்த்தை பேச பார்த்திருக்கீங்களா? பேசவே மாட்டார். ஏன்னா அவர் பிஜேபியுடைய கைகூலி,
அவர் தான் பிஜேபியுடைய திட்டங்களை இங்க அமல்படுத்துறாரு. அவர் தான் பிஜேபியினுடைய ஆட்களை கொண்டு வந்து உள்ள விடுறாரு. ஈரோடு மாவட்டத்தில் கடந்த ஆண்டு காவல்துறை அதிகாரியை வடமாநிலத்தவன் எல்லாம் சேர்ந்து தாக்குறான். எதுக்கு? பாதுகாப்புக்கு போன காவல்துறை அதிகாரிகளை தாக்குனான். இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்துருச்சு? காவல்துறை அடிச்சவனுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர், இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறையினர் அடிக்கப்பட்ட பொழுது இந்த அரசாங்கம் வாய் திறந்து பேசல. திருப்பூர்ல கடந்த 2-3 வாரத்துக்கு முன்னாடி 2 தமிழ் இளைஞர்களை 100 வடமாநிலத்தவன் சேர்ந்து அடிச்சு விரட்டான். காணொளி வெளியாகுது. பார்க்கும் பொழுது எங்களுக்கு பகீரன் இருக்கு. இது தமிழ்நாடா இல்ல வடக்க இருக்க உத்தரப்பிரதேசமா? எதுக்குடா தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர் அடிக்கிறான்னு எங்களுக்கு ரத்தம் கொதிச்சது. ஐயா ஸ்டாலினுக்கு ரத்தம் கொதிச்சதா? ஐயா ஸ்டாலின் கோவப்பட்டாரா? திமுகவில் இருக்கிற உண்மையான வேட்டி கட்டிய ஏதாவது ஒரு ஆம்பளை கோவப்பட்டு நீங்க பார்த்திருக்கீங்களா? அவங்களுக்கு கோபம் வராது. எப்ப உதயநிதி படத்தை எடுத்து பாக்கெட்ல வைக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே திமுகவில் இருக்கக்கூடியவர்களுடைய வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரண எல்லாத்தையும் ஆள குழி தோண்டி புதைச்சிட்டு பணத்துக்கும் பதவிக்கும் நிக்கிற பரதேசி கூட்டமா மாறி போயிடுச்சு. அப்படிதான் மாறி நிக்குது. கோவப்பட்டிருக்கணும். நேத்து ஓசூர்ல இருந்து பெங்களூர் போயிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண அரசு பேருந்து போகும்பொழுது பின்னாடி ராணுவ வண்டி வந்திருக்கு. வடமாநிலத்தை சார்ந்த ராணுவ அதிகாரிகள் அந்த வண்டி பின்னாடி வந்திருக்கிறாங்க. வண்டி சைடு கொடுக்கலன்னு இறங்கி டிரைவரை தாக்கி இருக்கிறான். ராணுவ வீரர்கள், ராணுவ அதிகாரி தாக்கி இருக்கிறான். தாக்குன உடனே அங்க இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து எதுக்கு நீ முதல்ல தாக்க கூடாது, தவறுன்னு பேசும் பொழுது துப்பாக்கியை தூக்கி காட்டுறான். வடமாநில அதிகாரி தமிழ்நாட்டுக்குள்ள, தமிழ்நாட்டு நிலப்பரப்புக்குள்ள தமிழர்களுக்கான ஆட்சி நடத்துறோம்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய திமுகவினுடைய ஆட்சியில சாதாரண எளிய மக்கள்கிட்ட, இளைஞர்கிட்ட துப்பாக்கியை காட்டி மிரட்டான். கோபம் வந்திருக்க வேண்டாம், ரோசம் வந்திருக்க வேண்டாம். உடனடியாக மத்திய ஒன்றிய அரசாங்கத்திற்கு இந்த ஆட்சியாளர்கள் கேள்வி கேட்டிருக்க வேண்டாம். வாயை மூடிட்டு அமைதியா இருக்கிறாங்க. ஏன்னா எது பேசினாலும் ஆட்சி கவிழ்ந்துருங்கிற பயம். மத்திய அரசை, பாஜகவை எதிர்க்க துப்பற்றவர்கள். இதே நாம் தமிழர் கட்சி அண்ணன் தலைமை வருகிற சீமான் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது வடமாநிலத்தவன் ஒருத்தன் கை வச்சிட முடியுமா? இங்க இருக்க தமிழ் இளைஞர்கள் மீது துப்பாக்கியை தூக்கி காட்டியிருக்க முடியுமா? அந்த ராணுவ அதிகாரிகள் யாராக இருந்தாலும் உடனடியாக அவரை வேலையை விட்டு நிறுத்தணும்னு சொல்லி பேசியிருப்போம். பேசுறதுக்கு இங்க ஆள் இருக்கா? இல்ல. அந்த ராணுவ வீரர் அவர்கிட்ட நாங்க கேட்கிறோம். வடமாநில இங்க இருக்கவங்க எல்லாம் அப்படியே நடுநிலையா பேசுவாங்கன்ட்டு ஒரு குரூப் தெரியுது, அது பேசுவோம். ராணுவ அதிகாரிகளை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க. அவங்க பாவம் சியாச்சியின் பனி உச்சியிலே பாவம் அந்த வெயிலையும் மழையிலையும் பனியிலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்க எவ்வளோ இந்த நாட்டு மக்களுக்காக எல்லையில் பாதுகாப்பு பணியை செய்கிறாங்க. போற்றுறோம், வரவேற்கிறோம். எங்களுடைய மண்ணிலிருந்து தமிழ் இளைஞர்கள் லட்சக்கணக்கான பேர் ராணுவத்தில் இருக்கிறான், பாதுகாப்பு பணியில் இருக்கிறான். அவனும் கஷ்டப்படுறான். அவன் மீது எங்களுக்கு மதிப்பு இருக்கு, ராணுவத்தின் மீது மரியாதை இருக்கு, எல்லாம் சரி. துப்பாக்கியை தூக்கி மக்கள்கிட்ட காட்டினதுக்கு அப்புறம் மசுறு ராணுவம் அது எங்களுக்கு தேவையில்லைன்னு தான் சொல்லுவோம். இந்த கோபம் உன்னை எதிர்த்து கேள்வி கேட்டாங்கிறதுக்கு ராணுவ அதிகாரிக்கு வந்த கோபம். உன்னுடைய நாட்டு மீனவன் 800க்கும் மேற்பட்டவனை சிங்கள கடற்படை கொன்னான்லடா, அன்னைக்கு போய் துப்பாக்கியை காட்டி அவன்கிட்ட நீட்டிருக்க வேண்டியதாடா. எப்படா நீ சுடலான்னு கேட்டியா? அருணாச்சல பிரதேசத்தில் உன்னுடைய நிலப்பரப்பு இந்தியாவை சார்ந்த பகுதி, கிட்டத்தட்ட ஒரு கிராமத்தையே ஆக்கிரமிச்சுட்டான் சீனாக்காரன். ஒரு சீனாக்காரனை பார்த்து துப்பாக்கியை காட்டி மிரட்டியது உண்டா இந்திய ராணுவம்? பாகிஸ்தான் எல்லை ஆக்கிரமிப்பு நடக்குதுங்கிறான். அங்க பாகிஸ்தான் அதிகாரிகளை பார்த்து, அங்க இருக்கிற ராணுவத்தினரை பார்த்து எங்கேயாவது துப்பாக்கியை தூக்கி காட்டியிருக்கியா? நாட்டுக்குள்ள செம்மரம் கடத்தி இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நாட்டினுடைய வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிறானே, அவனை எவனையாவது பார்த்து துப்பாக்கியை தூக்கி நிறுத்தி இருக்கியா? நாட்டுக்குள்ள கொள்ளையடிச்சிட்டு கடன் வாங்கிட்டு நாட்டு மக்கள் சிறுக சிறுக சேர்த்து வரியாக இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு செலுத்திய பணத்தை கடனாக வாங்கிட்டு விஜய் மல்லையா, லலித் மோடி, நிரவ் மோடின்னு வெளிநாட்டில் போய் தஞ்சம் புகுந்திருக்கானடா. பல கோடி கணக்கில் கொள்ளையடிச்சிட்டு அவனை எவனையாவது ஒருத்தனை பார்த்து துப்பாக்கியை நீட்டி மிரட்டி இருக்கிறியா? அந்த ராணுவம் நாடு கொள்ளை போகுது, நாட்டினுடைய ஜனநாயகம் கொள்ளை போகுது. அங்கெல்லாம் என்னைக்காவது இவங்க பேசியது உண்டா? ஆனா நாட்டு மக்கள்கிட்ட துப்பாக்கியை நீட்டு வாங்கலாம். ஒரு காலம் வரும் இந்த ராணுவம், இந்திய ராணுவம் அந்த ராணுவ அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த உளவு பிரிவு அதிகாரிகள் தயவு செய்து, நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்குறவங்களும் இருப்பீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்குறவங்களும் இருப்பீங்க, உடனடியாக அந்த ராணுவ அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்கல தமிழ்நாட்டுக்கு நாங்க தனியா ஒரு ராணுவத்தை உருவாக்க வேண்டிய நிலைமை வந்துடும், கட்டாயம் வரும். நீ அடிக்க வாங்கிட்டு குனிய அப்படியே போயிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? அதெல்லாம் 2009க்கு முன்னாடி. இன்னைக்கும் இந்த அரசாங்கம், அனீஸ் பாத்திமா தங்கச்சி சொல்லுச்சுல, சிட்டி போலீஸ்னு ஒரு போலீஸை போட்டு கோயம்புத்தூர் குண்டிவெடுப்பு வழக்கு நடக்கும் பொழுது முழுக்க தாடி வச்சிருந்த குல்லா போட்டிருந்தீங்கன்னா கைது பண்ணுன்னு சொன்னாங்கல்ல, உங்களை தீவிரவாதின்னு சொன்னார்ல, இதே அமைச்சர் துரைமுருகன் இன்னைக்கும் உயிரோட இருக்காரு. கேட்டு பாருங்க. ஐயா கலைஞர் கருணாநிதி சொன்ன வார்த்தை,
துரைமுருகனோடு சேர்ந்து இஸ்லாமிய அமைப்பின் தலைவர்கள்லாம் போய் ஐயா கலைஞர் கருணாநிதி கேட்குறாங்க, ஐயா எல்லா இஸ்லாமியர்களையும் கைது பண்றாங்க, தேடி தேடி இஸ்லாமியரான்னு கேட்டு கேட்டு கைது பண்றாங்க, கொஞ்சம் இந்த கைதை தடுத்து நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் என்னப்பா பண்றது, கைது செய்யப்படுற எல்லாரும் இஸ்லாமியராகவே இருக்கிறாங்க, அவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. சொன்னது யாரு? முத்தமிழ் வித்தகர் சிறுபான்மையின பாதுகாவலர் ஐயா முத்துவேல் கருணாநிதி. அவர் தான் சொன்னார் இந்த வார்த்தையை. கைது செய்யப்படுற எல்லாரும் இஸ்லாமியர்களாக இருக்காங்க, அவர்கள் தான் தவறு செஞ்சிருப்பாங்க போல இருக்கு. சொன்னது ஐயா கருணாநிதி. அப்புறம் எப்படி அவர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பாரு? எப்படி இந்த நாட்டின் விடிவுக்கு அவர் கையெழுத்து போட்டு கொடுப்பாரு? இல்ல அவருடைய மகன் சற்றும் கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது ஐயா கலைஞர் கருணாநிதிக்கு. அதுல நிறைய பேர் பேசுறாங்க, ஐயா ஸ்டாலின் வந்து மோர் டேஞ்சரஸ் தான் கருணாநிதி. யாரு? இந்த எச்ராஜான ஒரு லூஸ் இருக்குல்ல, அந்த லூஸ் சொல்லிட்டு போயிருச்சு போற போக்குல, எம்கே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கருணாநிதி. ஆமா, ரொம்ப டேஞ்சரான ஆளு. ஆர்எஸ்எஸ் சமூக இயக்கம் தான் அதை நாட்டு மக்களிடத்திலே தொண்டரிடத்திலே தெளிவுபடுத்த வேண்டியது ஒவ்வொரு இயக்க தோழர்களுடைய கடமைன்னு ஐயா கலைஞர் கருணாநிதி எழுதினாரு. எழுதினதோட நிறுத்திட்டாரு. அதை விட டேஞ்சரான ஐயா ஸ்டாலின் ஆர்எஸ்எஸ் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நிறுவி வச்சுட்டாரு. இன்னைக்கு அதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமா நிறுவுறாரு. அதுல டேஞ்சரஸ் ஸ்டாலின் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கருணாநிதி தான் கிடையாது. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் சாவர்கர்னு வேணா எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா சாவர்கராவது 6 மாசம் சிறையில் இருந்து அதுக்கப்புறம் தான் மன்னிப்பு கடிதம் எழுதுனா. நீங்க ஆளுநரை முத நாள் விரட்டிட்டு அடுத்த நாளே நீங்க வாபஸ் வாங்கினீங்கல்ல, அப்பயே முடிஞ்சு போச்சு உங்களுடைய வீர பேச்சு, வெட்டி பேச்சு, இந்த வெட்டி பந்தாலாம். அத்தோட முடிஞ்சு போச்சு. இவர் எதையுமே கொண்டு வர மாட்டாரு. நீங்க எழுதி வச்சுக்கங்க, பிஜேபியோடு இவர்கள் கூட்டணிக்கு போவார்கள். இந்த திமுக பிஜேபியோட கூட்டணிக்கு போகும், மறுபடியும் அவர்களோட அரசியல் உடன்படிக்கையில் ஈடுபடுவாங்க. இந்த நிலைமை 2024 கூட நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. 24 நடக்கலைன்னா 26 கூட்டணி வைப்பாங்க. ஏன்னா இவர்களுக்கு வேற வழி இல்லை. இவர்களிடத்தில் தத்துவம் இருக்கா? திமுகவிடம் கொள்கை இருக்கா? நாங்கள் சொல்றோம்ல, இந்த நாட்டு மக்களுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் சுற்றுச்சூழல் குறித்து கொஞ்சமாவது அக்கறை இருக்கணும், சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து கொஞ்சமாவது சிந்தனை இருக்கணும். அவருக்கு இருக்கா? நாட்டு மக்களுடைய நலன் குறித்து கொஞ்சமாவது சிந்தனை இருக்கணும், அக்கறை இருக்கணும். ஐயா ஸ்டாலின் இருக்கா? நாட்டு மக்களுடைய வறுமையை போக்குவதற்கு புதிய திட்டங்களை உருவாக்கணும். ஐயா ஸ்டாலின் இருக்கா? எதுவுமே கிடையாது. பொருளாதாரம் தெரியாது, தமிழ் கலை இலக்கியம்னா என்னன்னு தெரியாது, தமிழ் மொழியுடைய வரலாறு தெரியாது, தமிழ் மக்களுடைய வரலாறு தெரியாது, நாட்டுக்கு சுதந்திரம் எப்போ வாங்கினாங்கன்னே ஐயா ஸ்டாலினுக்கு தெரியாது. ஏன் குடியரசு தினம் என்னைக்குன்னே அவருக்கு தெரியாது ஐயா ஸ்டாலினுக்கு. ஆக ஜனவரி டிசம்பர் 26 இந்த குடியரசு தினம் சொல்லிட்டு இருந்தாரு. அவருக்கு எதுவுமே தெரியாது. அவரை கொண்டு போய் அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டு அவர் விடிவை கொடுத்துருவாரு, நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருவாரு. வட மாநிலத்தவன் 1.5 கோடி பேருக்கு மேல தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வர்றான். இங்க இருக்கிற எல்லா வேலைகளுக்கும் அவன் உள்ள வந்துட்டான். நாங்க அவர்கள்ட்ட தொடர்ச்சியா கோரிக்கை வைக்கிறோம். நாங்களும் 1.5 வருஷமா போராடுறோம். ஐயா நீங்கள் உள் நுழைவு சீட்டுன்னு ஒன்று கொண்டு வாங்க. வடமாநிலத்தவன் யாரு வர்றா, எங்க வந்து தங்குறான்? இதே ராமேஸ்வரம் பக்கத்துல ஒரு தாய் வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சு கற்பழிச்சு கொலையே செஞ்சுட்டான். இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க எண்ணற்ற குற்றச்சாட்டுகள்ல வடமாநிலத்தவன் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான். திருட்டுல ஈடுபடுறான், கொள்ளையில ஈடுபடுறான், கொலை செய்யறான். இதை தடுத்து நிறுத்துவதற்கு அசாம் போன்ற மாநிலங்கள்ல, ஒடிசா போன்ற மாநிலங்கள்லாம் இருக்கு உள்நுழைவு சீட்டுன்னு ஒண்ணு. நாகாலாந்துல இருக்கு உள்நுழைவு சீட்டு. வேற மாநிலத்துல இருந்து நீங்க அங்க போனா எதுக்காக வர்றீங்க, எங்க வேலை பார்க்க போறீங்க, எங்க தங்க போறீங்க, உங்களுடைய பர்டிகுலர்ஸ் என்ன, உங்களுடைய நிரந்தர வீட்டு முகவரி என்ன, உங்களுடைய போட்டோ எல்லாத்தையும் எடுத்துக்குவான். இது எல்லாமே அந்த 2 மாநிலம் 3 மாநிலத்தில் இருக்கு. தமிழ்நாட்டில் அதை கொண்டு வாங்க. இங்க தமிழர்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய வகையில எல்லாம் மாறிக்கிட்டு இருக்குன்னு 1.5 வருஷமா போராடிட்டு இருக்கோம். காதுல செவிடங்காதுல கூட எதையாவது சொல்லி அவனை கிளப்பி விட்டுலாம் போல இருக்கு. ஐயா ஸ்டாலின் காதுல எது ஊதுனாலும் வீணாவே தான் போகுது. சரி, அடுத்து உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாரு, இளைஞர் நலன்துறை அமைச்சரா பொறுப்பேற்றுட்டாரு. அவர் வந்த பிறகு இங்க இருக்க இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பை கொடுப்பாருன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் அதிகமா வர்றான். வடமாநிலத்திலிருந்து ட்ரெயின்ல மொத்தமா வர்றான். 5000 பேர் 6000 பேர்னு மொத்தமா வந்து இறங்குறான். அவனுக்கு வேலை வாய்ப்பு இங்க யாரு கொடுக்குறா? நம்ம தமிழ் முதலாளிகள். வேற வழி இல்லப்பா, குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை பார்க்கறான், குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை பார்க்கறான். இதே போன மாதத்துல குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு ஓனர் கையில மொத்தமா பணம் இருக்கும் பொழுது மொத்தமா ஒரு 10 லட்சம் ரூபாய் என்னமோ அந்த ஓனர் கையில பணம் வச்சிருந்திருக்காரு. ஒரு இரும்பு ஆலை அந்த தொழில் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அங்க போய் 2 வடமாநிலத்தவன் அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தவன் அவரை கொலை பண்ணிட்டு 10 லட்சம் ரூபாய் தூக்கிட்டு ஓடிட்டான். இது நடக்கும், தமிழ்நாடு முழுக்க இது நடக்கும். அதனாலதான் இந்த அரசாங்கத்திட்ட சொல்றோம், உள் நுழைவு சீட்டை கொண்டு வாங்கன்னு. இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா? நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க பாப்போம். எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஐயா மோடியோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்கல்ல, அவன் வடமாநிலம் முழுக்க பொய்யா பேசிட்டு திரியிறான்.
அதுல இப்ப பட்ஜெட் போட்டாங்களாம். பட்ஜெட் நான் ஒன்றுக்கு நிதியமைச்சர் எதுக்கு இருக்கீங்க? நாட்டினுடைய நிதியமைச்சராக யாரை போட்டிருக்காங்க? தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி ஊர்கா வித்துட்டு இருந்த ஒரு மாமியை கொண்டு போய் அம்மா நீங்கள் உட்காந்து நிதியமைச்சராக பொறுப்பேற்றுக்கங்கன்னு கொடுத்துட்டு வந்துட்டாங்க நிர்மலா சீதாராமன். அதுக்கு நிதினா என்னன்னு தெரியல, நிதியை எப்படி கையாளணும்னு தெரியல, அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியல அந்த அம்மாவுக்கு. பட்ஜெட் போடுது, அதில் என்ன சாதனையா? கடந்த ஆண்டு இவ்வளவு நிமிஷத்தில் வந்து நாங்கள் பட்ஜெட்டை வாசித்து முடித்தோம். இந்த ஆண்டு இப்படி குறுக்கி நாங்கள் சொல்லி முடிச்சிருக்கோங்க, நிமிஷத்தை குறைச்சிருக்கோம். பார்த்தீங்களா? நீங்கள் நிமிஷத்தை மட்டுமாடா குறைச்சிங்க, மக்களுடைய வாழ்க்கை தரத்தை குறைச்சிட்டீங்க, மக்களுடைய வாழ்க்கையினுடைய ஆயுள் காலத்தை குறைச்சிட்டீங்க, நாட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை குறைச்சி விட்டீங்க, நாட்டு மக்களுடைய வேலை வாய்ப்பை குறைச்சி விட்டீங்க, நாட்டு மக்களுடைய எல்லாத்தையும் சுரண்டி கொளுத்து தின்னுட்டு இவங்க சொல்கிறாங்க பட்ஜெட்டு போடுறாங்க. அந்த அம்மா பட்ஜெட்டு போடும்போது அது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு. என்னன்னா பட்ஜெட் தயாரிக்கும் பொழுது இந்தியாவில் தான் அந்த நடைமுறை இருக்கு, இது எந்த நாட்டிலையுமே கிடையாது. அல்வா கிண்டுதுங்க ஒரு அம்மா. என்ன சொல்றாங்க? மறைமுகமா சொல்றாங்க பட்ஜெட்ல ஒண்ணுமில்லடா, உங்க எல்லாத்துக்கும் அல்வா தான், நாங்க ஒன்னுத்தையும் புதுசா புடுங்கலன்னு பிஜேபி சொல்லுது. இங்க மாநிலத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கடுமையான வாக்குவாதம் பண்றாரு. நீங்க இந்த மாதிரி பொருளாதாரத்தின் அடிப்படையில் நீங்க இப்படி மாத்தணும், பொருளாதார அடிப்படையில் நீங்க இடஒதுக்கீடு கொடுத்துருக்க கூடாது, இந்த மாதிரி ஒவ்வொரு வாதங்களா சொல்லிட்டு வர்றாரு. அதுக்கு அவர்கள்ட்ட தர்க்கம் இல்லை. உடனே அதை திசை திருப்பணும்ட்டு எதிர்கட்சியை கிளப்பி விட்டு இன்னைக்கு காங்கிரஸ் போராடிட்டு இருக்க நாடு முழுக்க அதானிக்கு எதிரா நாங்க இதே கேட்கிறோம். இன்னைக்கு அதானி ஏமாத்திட்டு போயிட்டான், ஒட்டுமொத்தமாக நாட்டை சூறையாடிட்டான். 40,000 கோடிக்கு மேலே இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணம் எல்ஐசியில் போட்டது நாசமாக போச்சு. அதானி தப்பு பண்ணியிருக்கிறான், அதானியை பிடிச்சி உள்ளே போடு, மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய ஆட்சி காலத்தில் விஜய் மல்லையா போனான், லலித் மோடி போனான், அவன் அப்பயே தப்பிச்சு ஓடிட்டான். நிரவ் மோடி போன்ற நபர்கள் எல்ஐசி பங்குகளில், எஸ்பிஐ வங்கிகளில் அவர்கள் வாங்கிய 9,000, 10,000, 20,000 கோடிகளை ஏன் நீங்க விட்டீங்க? அன்னைக்கு நிதியமைச்சராக இருந்தது யாரு? இதே இந்த மண்ணினுடைய மகன் ப. சிதம்பரம், அவர் தான் இருந்தாரு. என்னைக்காவது அவர்கள் பேசியது உண்டா காங்கிரஸ்? இன்னைக்கு நாடு முழுக்க அதானிக்கு எதிராக அவன் தான் அதானியுடைய ஏஜென்ட் தெரிஞ்சு போச்சப்பா மோடி, எல்லாருக்கும் தெரியுமே. அதானியை வாழ வைப்பதற்காக, அம்பானியை வாழ வைப்பதற்காக குஜராத் கலவரத்தை திட்டமிட்டு மறைச்சிட்டு, குஜராத்தில் நடந்த படுகொலையை மூடி மறைச்சிட்டு மோடியை பிரதமராக்கி அவர் அதுக்காக தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. யாருக்கு? அம்பானியை நம்பர் 1க்கு கொண்டு வரணும், இல்ல அதானியை நம்பர் 1 பணக்காரனா கொண்டு வரணும். அவர் ஏஜென்ட் தெரிஞ்சு போச்சு. பிஜேபியில் இன்னமும் இங்கே பேசிட்டு இருக்காங்க சில பேர். நாங்கள் வந்துட்டா, அதாவது நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டோம்னா நாடு முழுக்க ஒரே மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம். இங்க இருக்கிற முதலாளிகளை வளர்த்து விட்டால் இவர்களுக்கு கோபம் வருது, ரோசம் வருது, இவங்க கோபப்படுறாங்க. ஏன்னா நாட்டு முதலாளி வளர்ந்துடுறான். அதானி யாரு? இந்தியாவினுடைய ஆள் தானே. அம்பானி யாரு? இந்தியாவினுடைய ஆள் தானே. எல்லாம் சரிடா, அவன் சொந்த காசுல வளர்த்து விடு, இல்ல ஐயா மோடி டீ வித்து சம்பாரிச்சு வச்சிருப்பாரு எங்கேயாவது, அதை கொண்டு வந்து போட்டு அவனை நல்லா வளர்த்து விடு. யாரு வேணாங்கிறா? நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை திருடி தனிப்பெரு முதலாளிக்கு கொடுக்குறான். தனிப்பெரு முதலாளி கடன் வாங்கிட்டு அவன் ஏமாத்திட்டு போவான். ஆனா இங்க ஒரு சாதாரண விவசாயி, ஒரு ஏழை விவசாயி ஒரு பயிர்க்கடன் வாங்கிட்டு அவனால கட்ட முடியல, வேற யாராவது கடன் வாங்கிட்டு கட்ட முடியல, பர்சனல் லோனோ வீடு கட்டுறதுக்கோ பணம் வாங்கிட்டு கட்ட முடியலன்னா அடுத்த நாள் காலையில வங்கி அதிகாரிகள் வீட்டு வாசல நின்று நீ எதுக்குடா வேட்டி கட்டுறன்னு அசிங்கமா பேசலாம். இன்னமும் நடந்துகிட்டு தானே இருக்கு. ஆனால் இவர்களை கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த நாட்டினுடைய சட்ட திட்டம், இந்த நாட்டினுடைய ஆட்சி அப்படிப்பட்ட கேவலமான ஆட்சியா போயிட்டு இருக்கு. இதை மாற்றுவதற்கு உங்களுக்கும் வேற வழி இல்லை. நாங்க இப்படியே சொல்லிக்கிட்டே கத்திக்கிட்டே இப்படியெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்க முடியாது. ஒரு இடத்தில் அதிகாரம் வரணும். அம்பேத்கர் அவர்கள் தான் சொல்றாரு, அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் தான். அந்த ஆட்சி அதிகாரம் நல்லவங்க கையில் இருக்கணும். ஐயா ஸ்டாலின் கையில் இருக்கிறதுனால ஒரு பயனும் இல்லை. குஜராத் கலவரம் குறித்து பிபிசி இப்போ ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிட்டான்ல, அந்த டாக்குமெண்ட்ரி பத்தி ஏன் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறார் ஐயா ஸ்டாலின்? மோடி அவர்களுடைய உண்மை முகத்திரையை கிழிச்சிருக்க அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி. அவன் எங்க இருந்தோ ஒரு நாட்டுக்காரன் இந்த நாட்டினுடைய மக்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த நாட்டு மக்களுக்காக பரிதாபப்பட்டு இந்த கொடுங்கோன்மை ஆட்சியாளர் எப்படிப்பட்டவர்னு ஒரு டாக்குமெண்ட்ரியை ரெடி பண்ணி போட்டிருக்கான். அதை இந்தியாவில் பார்க்கறதுக்கு தடை. யார் கைது பண்ணா தெரியுமில்ல? ஐயா ஸ்டாலினுடைய அரசாங்கம். பார்த்தவங்கள, வீடியோ பார்த்தவங்கள, சட்டசபைக்குள்ள உட்காந்து கண்ட படம்லாம் பார்ப்பாங்களாம், நாடாளுமன்றத்தில் உட்காந்து கண்ட படம் பார்ப்பாங்களாம். அவங்கள கைது செய்ய துப்புள்ளாத இவர்கள் பிபிசி டாக்குமெண்ட்ரி பார்த்ததுக்கு கைது பண்ணி சிறைப்படுத்தி இருக்கிறான். இப்பதான் கம்யூனிஸ்டுகள் கொஞ்சம் கோபம் வருது. அந்த பீஸ் எல்லாம் என்னைக்கோ 10 கோடி வாங்கினப்ப செத்துருச்சு நினைச்சேன் கம்யூனிஸ்ட் எல்லாம். இப்ப கோவப்பட்டு ஒரு சில வார்த்தைகள் பேசுறாங்க, அந்த கைதை கண்டிக்கிறாங்க. நாங்களும் அந்த கைதை கண்டிக்கிறோம். நீங்கள் மோடிக்கு எதிராக இருக்கிறீங்க, இந்த அரசாங்கம் பாசிசத்துக்கு எதிராக இருக்கு, இந்த அரசாங்கம் அங்க குஜராத்தில் நடந்தது படுகொலைன்னு பேசுதுன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப ஏன் அந்த டாக்குமெண்ட்ரி படத்தை இந்த அரசாங்கமே
உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரெட் ஜெயின் மூவிஸ்ட போய் அங்கீகாரம் வாங்கி ஒட்டுமொத்தமாக அந்த படத்தை வாங்கி நீங்களே வெளியிடலாம எல்லா தியேட்டர்லையும். ஏன் வாரிசுக்கு மட்டும்தான் கொட்டுமா வருமானம்? ஏன் இங்கே இருக்கக்கூடிய துணிவு படத்துக்கு மட்டும்தான் வருமானம் கொட்டுமா? பிபிசி டாக்குமெண்ட்ரியை வாங்கி ரெட் ஜெயின்ஸ் மூவிஸ் போட்டு நல்லா சம்பாரிச்சுட்டு போங்களேன். ஐயா உதயநிதி கிட்ட சொல்லுங்க, இல்லை அதை யார் இப்போ நிர்வகிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்களேன் பார்ப்போம். போட மாட்டாங்க. ஏன்னா நாடு முழுக்க பிஜேபி காரன் கொந்தளிச்சிருவான் அப்படிங்கிற பயம். முழுக்க ஏமாற்று விலையை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதிமுக இந்த பக்கம் அவங்க எதிர்த்து பேசுவாங்கன்னா சட்டமன்றத்தில் எதிர்த்து பேச வேண்டிய ஆட்கள் அவங்க தான். இபிஎஸ் ஓபிஎஸ் 2 அணியா பிரிஞ்சுக்கிட்டு அடிச்சுக்கிறாங்க 2 பேரும். நான் வேட்பாளரை போடுவேங்கிறாரு ஒருத்தர், நீ வேட்பாளர் போட்டா நானும் வேட்பாளர் போடுவேங்கிறாரு. அப்புறம் வேட்பாளர் வாபஸ்ங்கிறாரு. இப்ப கடைசியா பின்வாங்கிட்டார் ஐயா ஓபிஎஸ். ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கை அவருக்கு முடிஞ்சு போச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கும் அரசியல் வாழ்க்கை முடியத்தான் போகுது. இந்த இடைத்தேர்தலோட அதிமுக ரெட்டை இலைங்கிற சின்னமே காணாம போகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அதை முழுக்க பிஜேபி காரன் அந்த அண்ணாமலை ஆட்டுக்குட்டி தின்னு முடிச்சுட்டா 2 இலையும். வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கு. அந்த குச்சியை வச்சு அதிமுக மறுபடியும் எப்படி துளிர் திரும்ப போகுது? வாய்ப்பே இல்லை. இனி நாம் தமிழர் கட்சியும் அதன் எதிர்ப்பு மட்டும்தான் தமிழ்நாடு அரசியல் களமாகவே இருக்கும். இதை நீங்க எழுதி வேணா வச்சுக்கோங்க. நாங்கள் மக்களிடத்துல எல்லாத்தையும் சொல்றதுக்கு தயாரா இருக்கோம். இப்ப ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில கூட நாங்கள் இந்த 1.5 ஆண்டு காலத்துல இந்த ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்துல என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரு, என்னென்ன வாக்குறுதிகளை செயல்படுத்தி இருக்காரு, என்னென்ன வாக்குறுதிகளை செயல்படுத்த தவறுனாருங்கிறத முழுக்க முழுக்க வண்டவாளத்துல ஏத்த போறோம். அதுல காங்கிரஸ் கட்சியில ஒருத்தர் கொடுத்திருக்காங்க EVKS இளங்கோவன். அவர் எப்பேற்பட்டவர் தெரியும்ல? ரொம்ப நல்லவருங்க. அவர் பாவங்க. அவர் பையன் இறந்துட்டாருங்க. அவர் இறந்ததுக்காக அப்பா சீட்டு கொடுத்து நிற்கிறாங்க. மகன் இறந்துட்டான். வேற யாராவது கட்சியில் நல்லவருக்கு வேற யாருக்காவது ஒரு பொறுப்பில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். உண்மையிலுமே திருமகன் ஈவேரா அப்படிங்கிற அந்த இறந்து போன எம்எல்ஏ தங்கமான மனிதர். ஆனால் அவருடைய அப்பன் தற்குறி முண்டம் EVKS இளங்கோவன். அந்த ஆள் சொன்னான், நாங்கள் அவர் இறப்புக்கு வருத்தப்படுறோம். அண்ணன் திருமகன் ஈவேரா அவர்களுடைய இறப்புல வருத்தத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். இதில் மாற்றுக்கருத்தே இல்லை. நாங்கள் EVKS இளங்கோவன் மாதிரி நெஞ்சில் ஈரம் இல்லாத கிறுக்கம் கிடையாது. இதே எங்களுடைய ஈழத்து தலைவர் அண்ணன் பிரபாகரனுடைய மகன் இறந்து போயிட்டான், பாலச்சந்திரன். அந்த செய்தி வந்த உடனே இதே EVKS இளங்கோவன் என்ன தெரியுமா சொன்னான்? ஒரு பையன் இறந்து விட்டான் என்கின்ற செய்தி வந்தது, அது பிரபாகரனின் மகன் என்று தெரிந்தவுடன் மகிழ்ச்சி அடைந்தேன் அப்படின்னு பேசினான். விடமாட்டோம்டா, விடமாட்டோம். அந்த வஞ்சமெல்லாம் அப்படியே இருக்கு. எங்களுடைய பாலச்சந்திரன் இறப்பை நீ எப்படி கொண்டாடினியோ உன்னுடைய வீழ்ச்சியை நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் கொண்டாட தயாரா இருக்கோம். அந்த வீழ்ச்சியிலிருந்து தொடங்கும் இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீழ்ச்சியும் கட்டாயம் நடக்கும். இந்த மண்ணில் தமிழருக்கு மட்டும்தான் உரிமை உண்டு இந்த நிலத்தை ஆள்வதற்கு. அப்படி நிலத்தை ஆண்டால் தான் இந்த மண்ணில் சமமான கல்வி கிடைக்கும், சமமான மருத்துவம் கிடைக்கும். இந்த மண்ணில் ஆகச்சிறந்த கொடையாளர்களை உருவாக்க முடியும். இந்த மண்ணில் ஆகச்சிறந்த அறத்தை கொடுக்க முடியும். அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்யக்கூடிய தமிழர்களை நீங்கள் வளப்படுத்தித்தான் ஆகணும். நாம் தமிழர் கட்சியை இத்தோட விட்டுட்டு வேற வழியே இல்லைங்க, எங்களுக்கு மறுபடியும் திமுக தான் எங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்க தாங்க ஜெயிக்க வைப்போம், அவங்கள தான் ஜெயிக்க வைப்போம்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்னே ஒன்று சொல்றேன், அடுத்து உதயநிதி முதலமைச்சர் ஆகிறதெல்லாம் பார்க்க முடியாது. ஒன்று நீங்க விஷத்தை கொடுத்துட்டு செத்துருங்க, இல்லை எங்களுக்கு விஷத்தை கொடுத்து வாங்கி கொடுத்துருங்க. வேற வழி கிடையாது. உங்களை இதுக்கு மேல சொல்லிலாம் திருத்த முடியாது. திமுக ஒரு அறவே காட்டு கட்சி, அதிமுக ஒரு அறவே காட்டு கட்சி, பாஜக ஒரு அறவே காட்டு கட்சி, காங்கிரஸ் ஒரு அறவே காட்டு கட்சி. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த மண்ணில் உள்ள அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை செய்யுது. அதனால தான் நாங்கள் இந்த நிலத்தை வாங்கணும், இந்த நிலத்தில் எப்படியாவது எங்களுடைய ஆட்சியை நிறுவனம்னு சொல்றோம். நாங்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது